Hi friends, welcome to Pink Square Tamil. இன்னைக்கு நல்ல ஸ்பைசியான காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறமா ஒயிட் புலாவ், தால் அந்த மாதிரி மைல்டாக இருக்க டிஷ்ஷஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒன்றும் பாதியமாக நான் வந்து நசுக்கி வச்சுருக்க சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயமாக நான் 1 எடுத்துருக்கேன். அது வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. தக்காளி, இந்த வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிடாதீங்க, வேறு லெவலில் ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அந்த தக்காளியோட எண்ணெய்லாம் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் லைனாக சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலாலாம் குக் ஆயிரும். அடுத்தது 2 கப் போல் காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரில் வந்து நிறைய சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு வந்து நிறைய மருந்து சேர்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் மட்டும் எப்பயுமே ஒரு 4-5 தண்ணி வாஷ் பண்ணணும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்படின்னா வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த தனியா, மிளகாய் எல்லாம் சேர்ந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் போல் விட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு காலிஃப்ளவரும் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஸ்பைசியான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.